ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி 7 days சேலஞ்சில் சென்டர் கிளிப் ஹேர் கிளிப் மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து டே 4 வீடியோ தான் சொல்லித்தர போகிறேன். இந்த டே 4ல் இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து நான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டே 3 பார்த்தவங்களாம் கீழே எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இன்றைக்கி டே 4ல் இந்த சென்டர் கிளிப்பில் ஒரு அழகான டிசைன் வந்து ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு 2 minutes இல்லை 5 minutesல வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சென்டர் கிளிப்பை வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த திங்ஸை வச்சு தான் நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்டோன் வச்சு தான் நான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் என்ன ஸ்டோன் வேணுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. உங்களுடைய ட்ரெஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றாப்போல் நீங்கள் இந்த கிளிப்பில் வந்து நீங்களும் அழகாக ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பு வந்து எடுத்துக்குங்க. உங்களுக்கு பிக் சைஸ் வேணாலும் பிக் எடுத்துக்கலாம், மீடியம் சைஸும் நீங்கள் இருக்குது, ஸ்மால் சைஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த கிளிப்பை வந்து அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து பிக் சைஸில் எடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற B7000 க்ளூ தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுவும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோன் வந்து சேர்க்க போகிறோம். அதை சேர்க்கும் போது அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த கிளிப்பில் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து க்ளூவை வந்து ஸ்டார்ட்லேருந்து இந்த கிளிப்பில் ஓரமாக வந்து நீட்டாக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் இதில் வந்து ஸ்டிக் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாகவே நீங்கள் B7000 க்ளூவை யூஸ் பண்ணி ஒரே நீளமாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அழகாக நீங்கள் இதில் வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டோனை வந்து நான் சொல்கிற லென்த்துக்கு ஏற்றாப்புல கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன் பாருங்கள், இந்த கிளிப்பு ஒரு சைஸ் என்னவோ அதுக்கேற்றப்பல நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்மால் சைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்றப்பல நீங்கள் அந்த நீளத்துக்கு இந்த ஸ்டோன் செயினை வந்து கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அதை வந்து இந்த கிளிப்பு ஒரு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஓரமாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டோன் வந்து மேலே தெரியணும், நல்லா தள்ளி விட்டு ஸ்ட்ரிக் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். நல்லா கார்னரில் இருக்கிறப்போல பார்த்து நீங்கள் இது நல்லா ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த B7000 க்ளூவோடு சேர்ந்து அது நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து தரணும். ஒன் சைடு மட்டும்தான் நம்ம ஒட்டி இருக்கோம். இது வந்து நீங்கள் வளைஞ்சி எல்லாம் ஒட்டக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாகவே ஒட்டும்போது நல்லா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து ஒட்டணும். அப்புறம் இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கார்னரில் வந்து நல்லா தள்ளி விட்டுருங்க. ஏன்னா நடுவில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வேணும். இப்போ மறுபடியும் வந்து க்ளூ வந்து இதில் அப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து அது பக்கத்தில் அந்த ஸ்டோன் மேலே படாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. என்னோடய டே 1, டே 2, டே 3 வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் எத்தனை பேருக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது புரிஞ்சதுன்னு. இப்போ என்ன பண்ணுங்கள், அது கூட இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போது ஸ்டிக்கு வச்சு லைட்டாக க்ளூ இல்லை தடவி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒட்டும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும். இது எதுவுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து செய்யணும்.
கேப் இல்லாமல் பக்கத்தில் நீங்கள் வந்து ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பாருங்கள். இதே போல் இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இதை ஒட்டணும். இப்போ பாருங்கள், பாதி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஜாஸ்மின் வச்சு விதவிதமாக எப்படி ஈஸியான மெத்தடில் கட்டலாம்னு சொல்லிட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவோட எண்டில் நான் எண்டு ஸ்க்ரீன் தரேன், அதை ஓப்பன் பண்ணி போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஸும் வந்து அழகாக யூஸ் பண்ணி பூ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக இது வந்து ஒட்டி அழகாக அந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்கிற சைடில் என்ன பண்ணணும், இந்த B7000 க்ளூவை மறுபடியும் நீங்கள் வந்து கீழே அந்த கார்னரில் நல்லா நீளமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிடுங்க. இது எல்லாமே ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் கொடுத்து பண்ணும் போது தான் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஜஸ்ட்டு இது சிம்பிளான ஏர் கிளிப் மேக்கிங் வீடியோ தான் இது. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனை வந்து எடுத்து இது மேலே வந்து நீங்கள் பொறுமையாக அந்த கார்னரில் அழகாக ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீங்கள் எங்கேயுமே அது வளைஞ்சி அதெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போல் ரெடி பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வந்து அழகாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம்பிளான ஏர் கிளிப் தான் இது. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது மேலும் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் இந்த கிளிப்பில் சொல்லி தந்திருக்கேன். எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அழகாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.